स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारनिष्ठाय रामकृष्णाय ते नमः. குருதேவர் ராமகிருஷ்ணனின் 191வது பிறந்த நாள். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ உலகத்தில் இருக்கோம் இல்லையா? அப்படித்தானே? மாடர்ன் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்போம். ஏன் குருதேவருடைய பிறந்தநாள் 191வது நாள் கொண்டாட வேண்டும்? அந்த கேள்வி வரும்ல, ஏன் கொண்டாடணும்? அதனால நமக்கு என்ன பயன்? கேளுங்க, நீங்க யாராவது கேளுங்க, ஏன் பயன், என்ன பயன் நமக்கு? இப்போ என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா இருக்காரு, அவருடைய தாத்தா அப்பா இருக்காரு, அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுவோமா? கொண்டாடுவோம். கொஞ்சம் பணம் நிறைய இருந்துச்சுன்னா 122 30வது நினைவு நாள் அப்படின்னு பேனர்லாம் போடுவோம். ஆனால் உண்மையிலே என்ன பயன்? குருதேவர் ராமகிருஷ்ணனுடைய பிறந்த நாள், அதே மாதிரி ராமநவமி, பெரிய மகான்களுடைய இதெல்லாம் நம்ம குரு பூஜையாக கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? இப்போ இப்படிதான் நம்ம ஒருத்தர் ஏஐல கொஸ்டின் கேட்குறான், மனைவியை கட்டுப்படுத்துவது எப்படி? ஏஐல கொஸ்டின். ஏன்னா அது கொஸ்டின் தான் பண்ணும். அதுக்கு பதில் என்ன வந்தது தெரியுமா? கூகுளில் இருந்து. நாங்களும் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி? அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும். குருதேவருடைய ஜெயந்தி ஏன் கொண்டாடுகிறோம், நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 5 பலன் இருக்கு. முதல் என்ன சொல்றாருன்னா, நம்ம சமஸ்கிருதத்தில் அது சொல்றாங்க, உபாசனார்த்தம், உபாசனை, தியானத்திற்காக. நம்ம ஏன் கொண்டாடுறோம்? தியானம், அவருடைய திருவுருவத்தை தியானம் பண்ணுவதற்காக. இப்படி ஒரு 5 இருக்கு. என்னென்னு சொல்றேன், டைம் இருந்தால் நான் எல்லாமே சொல்லிடுறேன். மேலும் நான் எடுத்தவொன்னு என்ன சொன்னோம்? ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய. பகவான் ராமகிருஷ்ணன் தர்மத்தை நிலைநாட்ட வந்தார். அவதார புருஷர்கள் எதுக்கு வர்றாங்க இந்த உலகத்துக்குன்னா, தர்மத்தை நிலைநாட்ட வருகிறார்கள். தர்மத்தை நிலைநாட்டுனா என்ன? இதை கேள்வி நான் பல தடவை கேட்டு சொல்லியிருக்கேன், பதிலும் சொல்லியிருக்கேன். ஆனால் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. தர்மம் என்றால் என்ன? நாம் எல்லோரும் தெய்வீகமானவர்கள், அதை நாம் மறந்துவிட்டோம். அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அவதார புருஷர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். எதுக்கு வர்றாங்க? உலகத்துக்கு சும்மா டைம் பாஸ்க்காக வர்றாங்களா? கிடையாது. நாம் யார்? நாம் தெய்வீகமானவர்கள். ஆனால் எல்லாருமே முழிக்கிறோம், தெய்வீகமானவர்களா? அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையே. அதை நம்ம மறந்துட்டோம். எப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் ஒரு கதை சொல்வார், ஞாபகம் இருக்கா? ஒரு சிங்கம், பெண் சிங்கம் ஆட்டுக்குட்டியை, தெரியும் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆட்டுக்குட்டியை வேட்டையாட வந்தது. அந்த சிங்கம் நிறைமாத கர்ப்பிணியான சிங்கம். அந்த ஆடு கூட்டத்துக்கு பாயும் போது அதுக்கு ஒரு கல்லில் அடிபட்டு அந்த பெண் சிங்கம் இறந்து போயிடுது. அது ஒரு சின்ன குட்டி, சிங்கக்குட்டி ஒன்று போட்டுச்சு. அம்மா இருந்தனால அந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணிச்சு, அந்த ஆடுகளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. அதனால அது என்ன ஆனிச்சு, அந்த ஆடோடவே அந்த சிங்கமும் போய் புல்லு மேய்கிறது, அப்படியே மேன் வைக்கிறது, அப்படியே போட்டுருச்சு. ஒரு சிங்கம் எப்படி மாறிச்சு பாருங்க. ஆடுகளோட சேர்ந்து அந்த ஆடுகளை தானும் ஒரு ஆடுன்னு நினைச்சுக்கிச்சு. காலப்போக்கில் என்னாச்சு, அதுவும் புல்லு திங்க ஆரம்பிச்சிருச்சு. தான் சிங்கம்ங்கிறது சுத்தமாக மறந்து போச்சு. சிறிது காலத்துக்கு பிறகு இன்னொரு சிங்கம் வந்தது, உண்மையான சிங்கம். அதாவது காட்டிலேருந்து ஒரு பெரிய சிங்கம் வந்தது. அதை பார்த்துச்சு, என்னடா அது, நம்ம ஜாதிகார ஒருத்தன் இங்கே இருக்கான், ஆடுகளோட சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சி அந்த புலியை அந்த ஆடுகளோட திரியிற அந்த சிங்கத்தை இழுத்துட்டு வந்து, நீ சிங்கம், நீ ஆடு கிடையாது, நீ அவங்களோட சுற்றிக்கிட்டு இருக்க. இல்லை நான் ஆடுதான் மேன் கத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அந்த சிங்கம் அதை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு கிணத்துக்கு அடியில் போய் காமிச்சிது. பார், உன் முகத்தை பாரு, என் முகத்தை பாரு.
நானும் சிங்கம் நீயும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் நான்வெஜ் வாயில போட்டுச்சு. அது டேஸ்ட் பண்ணோன்னே ஓ உண்மையான அந்த சிங்கம். அந்த மாதிரி நம்மளோட தெய்வீகத்தன்மையை நம்ம இப்படி மறந்துட்டோம். இந்த உலகத்தில் பார்த்த உடனே, இந்த உலகத்தை பார்த்த உடனே, இந்த உலக சுகங்கள்லாம் பார்த்து இந்த உலக சுகம் உண்மைன்னு நினச்சி அதுக்காகத்தான் பல ஜென்மங்களை பல கோடிகளெல்லாம் சம்பாதிச்சு வைக்கிறாங்க. உண்மைன்னு ஒரு நாள் போக வேண்டியது நான் பேக் பண்ணிட்டு. ஆனால் தெய்வீகத்தன்மையை மறந்துடணும். இந்த உலக சுகங்களில் இருந்துட்டு மறந்துடும். ஸோ அந்த தெய்வீகத்தன்மையை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அவதார புருஷர்கள் வருகிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சுவாமி விவேகானந்தர் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை 2வது முறை தட்சிணேஸ்வரம் ஸ்ரீ காயல் கோயிலில் போய் சந்திக்க போறார். சுவாமி விவேகானந்தர் சின்ன வயசுல, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசுலயே தர்க்கம் பண்ணுவார். எல்லாருடையும் ஈக்குவலாக தர்க்கம்னா என்னன்னா கேள்வி கேட்பார், பதில் சொல்வார். இது இப்படின்னா லாஜிக்காக பேசுவார். அப்படிலாம் ரொம்ப திறமையான ஆள். அவர் பெரிய மகான்கள்கிட்ட கேட்குற கேள்விகள் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? அப்படிதானே கேட்பார். குருதேவர் சந்திப்பதற்கு முன்னாடி 2 பேர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட கேட்டிருக்காரு, இன்னொரு மகான் அவர் யாருன்னு தெரியல, 2 பேர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் சுவாமி விவேகானந்தர் எதிர்பார்த்த கேள்வி, அவருடைய மனதை ஏற்றுக்கொள்ளும் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது அவருக்கு இல்லை. அவங்க கேட்ட கேள்விக்கே அவருக்கு சரியான பதில் அவரால் சொல்ல முடியல. ஆனால் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாம் எல்லோரும் தெய்வீகமானவர்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அவதாரம் வந்திருக்கிறாருன்னு சொன்னேன். பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் இதே கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரு? நீங்கள் கடவுளை பார்த்திருக்கீங்களா? குருதேவர் அதை விட புத்திசாலியா என்ன சொன்னார் தெரியுமா பதில? நான் பார்த்திருக்கிறேன், உன்னை இப்பொழுது இங்கே பார்ப்பதை விட மிக தெளிவாக பார்த்திருக்கிறேன், உனக்கும் காமிப்பேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு சொன்னோடனே நான் பார்த்திருக்கேன். இது ஒரு பதில் ஆகாது. பதில் ஆகும், ஆனாலும் இவர் பார்த்திருப்பார் போல் இருக்கு. ஆனா குருதேவர் என்ன சொன்னார்? நான் பார்த்திருக்கிறேன், உனக்கும் காட்ட முடியும். அதுக்கப்புறம் அவரால் பேசவே முடியல விவேகானந்தரால். எல்லாரும் குதர்க்கமா பதில் பேசுற ஒருத்தர் சுவாமி பகவான் ராமகிருஷ்ணன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவரால் ஃபர்தர் எந்த இதுவும் பேச முடியல. நான் உன்னை இறைவனை, அதாவது உன்னை இங்கே பார்ப்பதை விட மிக தெளிவாக இறைவனை பார்க்கிறேன், உனக்கும் காட்ட முடியும். பாருங்க எப்படி ஒரு பதில் அவர் சொல்றாரு. அந்த பதிலை கேட்டு இவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்? அதை சொல்லிட்டு பகவான் ராமகிருஷ்ணர் அவர் தொட்டார், அவ்வளோதான், ஃபியூஸ் ஆகிடுச்சு. விவேகானந்தர் அவ்வளோதான், அவருடைய முழு சக்தியும் அவருக்கு வந்தது. அதுதான் அவதார புருஷர்களுடைய முக்கியமான நோக்கம், இந்த உலகத்துக்கு வர்றது அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு பகவான் ராமகிருஷ்ணன் கிடைப்பாரா? இல்லையா? நமக்கு தெய்வீகத்தன்மை நமக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இது நான் சொல்லலை, நம்முடைய உபனிஷத்து, நம்முடைய பகவத்கீதை, நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்வது மனிதர்கள் எல்லோரும், மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய அங்கம், இவருடைய சொரூபம், தெய்வீகமானவர்கள் என்பதை பல தடவை சொல்லிடுறாங்க. ஆனால் நம்மளால் கேட்க முடியுது, ஆனால் ப்ராக்டிக்கலாக இல்லையே. நம்மளால் ப்ராக்டிக்கல் இந்த உலகத்தை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, சுகங்கள், துக்கங்கள், எத்தனை துக்கங்கள் இருக்குது. இதனால நம்மளால என்னடா அப்போ சாஸ்திரம் போய் சொல்லாது. குருதேவர் ராமகிருஷ்ணன் போய் சொல்ல மாட்டார், சுவாமி விவேகானந்தர் போய் சொல்ல மாட்டார். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். நாம் எல்லோரும் தெய்வீகமானவர்கள் என்பதை பல தடவை சொல்லிட்டார். இது அவருடைய சொல்லலாம், அவர் கீதையிலையும் சொல்லியிருக்கு, உபனிஷத்துலையும் சொல்லியிருக்கு. அதைத்தான் அவர் சொன்னார். ஸோ தன்னுடைய தெய்வீகத்தன்மை எப்படி வெளிப்படுத்துவது? நமக்கெல்லாம் குருதேவர் ராமகிருஷ்ணன் வருவாரா, அதுக்கு நம்ம தகுதி இருக்கா அப்படிங்கிற நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு ராமகிருஷ்ணன் இருந்தார், அவரை குருதேவர் ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை தொட்டவுடன் அவருடைய தெய்வத்தன்மை எழுந்தது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நமக்கு எப்படி? அதுக்கு தான் சார் பேசும்போது சொன்னார், குருதேவருடைய வாழ்க்கை வரலாறு உபதேசங்களை படிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் குருதேவர் வந்தார்னா எத்தனை குருதேவர் வர்றது? அவருடைய வாழ்க்கை
வாழ்க்கை வரலாறு, அவருடைய உபதேசங்கள், அவர் எப்படி வளர்ந்தார், அதுதான் சொல்றார். குருதேவர் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு அவதார புருஷன் இருக்கார் அப்படின்னா அவரை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஜென்ம கர்ம சமே திவ்யம் யோ வேத்தி தத்வதः திக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி அர்ஜுனா அப்படின்றார். அவதார புருஷனுடைய ஜென்மம் எப்படிப்பட்ட ஜென்மம்? பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி வளர்ந்தார், சின்ன வயசுல எப்படி இருந்தார்? ஒரு ஏழை பிராமணர் குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய வாழ்க்கை அதை விடுங்க. கிருஷ்ணர் எப்படி பிறந்தார்? ஜெயிலே பிறந்தார். அது மாத்திரம் இல்லை, அவரை போட்டு தள்ளுறதுக்கு, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளுறது ரெடியா இருக்கார். யாரு? கமிஷன் வந்து கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல பிறந்தார். ஆனா நமக்கு இங்க எல்லாமே எல்லா வசதியும் இருக்கு, நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இப்படி அவதார புருஷர்களுடைய வாழ்க்கை ஜென்மம் எப்படிப்பட்ட ஜென்மம், எப்படி பிறந்தார், கர்மம், அவர் என்ன செயல்கள் எல்லாம் செய்தார், எப்படிப்பட்ட செயல்கள் செய்தார், ஏன் அந்த செயல்கள் செய்தார், அந்த செயல்கள் செய்வதால் இந்த உலகத்துக்கு என்ன நன்மை கிடைத்தது, இதையெல்லாம் ஜென்ம கர்ம சமேதியம் யோ வேத்தி, இந்த தத்துவத்தை, அவருடைய ஜென்மங்கள், அவருடைய கர்மங்கள், அவர் என்ன செஞ்சார், எப்படி செஞ்சார், இதெல்லாம் உள்ளதை உள்ளபடி நாம் உணர்ந்தால் நமக்கு நம்முடைய தெய்வீகத்தன்மை வெளிப்படும். அதனால தான் சொல்றாரு, மகான்களுடைய அவதார புருஷர்களுடைய புகழ் நாம் பாட வேண்டும். ராமகிருஷ்ணர் புகழ் பாட, இப்போ நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா, ராமகிருஷ்ணன் புகழ் பாட வேண்டும். ஏன் பாடணும்? இதுக்கு தான், நமக்கு நம்முடைய தெய்வீகத்தன்மையை தட்டி எழுப்புவதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியணும் ஏன் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் படிக்கணும், ஏன் படிக்கணும், அவதார புருஷர்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னு. அவதார புருஷர்கள் வர்றது எதுக்கு அப்படின்னு சொல்றது, முதல் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவதார புருஷர்கள் எதுக்கு வர்றாங்கன்னா, அதாவது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மகாபாரதம் இது டிவியில் போடும்போது பார்த்துருக்கீங்க. தர்மத்தை நிலைநாட்ட மட்டும் வரல, சாதுக்கள் நல்ல மனிதர்களை வாழ வைப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் பகவான் ராமகிருஷ்ணன் மட்டுமல்ல, எல்லா அவதார புருஷர்களும் வந்து சேர்க்கிறார்கள். ஸோ அதனால் கீதை சொல்கின்றது, அவதார புருஷர்களுடைய வாழ்க்கை உபதேசம், அவர்களுடைய செயல் உணர்ந்து நாம் நம்முடைய தெய்வீகத்தன்மையை உணரலாம், பிறவியில்லா பெருநிலையை நாம் அடையலாம். அதாவது நம்ம வந்து ஒரு இலக்கு வச்சுக்கணும், அந்த இலக்கை நோக்கி நம்ம போகணும். அந்த இலக்கை அடைவதற்காக நம்ம திட்டம் மாற்றலாம். ஒரு திட்டம் நம்ம வச்சுருவோம், அதாவது அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்யும் பொழுது நமக்கு தோல்வி வந்தால் அந்த திட்டத்தை மாற்றலாம், ஆனால் இலக்கு மாறக்கூடாது. ஒரு தடவை JDR டாட்டா, அதாவது ரத்தன் டாட்டாவுடைய அப்பா, டாட்டா தெரியுங்களா உங்களுக்கு? ரத்தன் டாட்டாவுடைய அப்பா JDR டாட்டா, அவரும் ஜவஹர்லால் நேருவும் ஒரு இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, அப்போ இந்தியா ரொம்ப வறுமையாக இருந்த நாள். ஜவஹர்லால் நேரு சொன்னாராம், நம்ம இந்தியாவிலிருந்து மஞ்சள், வேம்பு, மூலிகைகள், பல விஷயங்கள் வெளிநாட்டுக்கு போகுது. ஏன் போகுது அப்படின்னு பார்த்தா, காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதனங்களை தயாரிக்காம இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறாங்க. அதை ஏன் நம்ம இந்தியாவிலே தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஜவஹர்லால் நேரு. அப்போ ரத்தன் டாட்டா என்ன சொன்னார், JDR டாட்டா என்ன சொன்னார், ஓ நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி வேம்பு இதெல்லாம் என்ன மூலிகைகள் இதெல்லாம் மஞ்சள்லாம் வாங்கி இங்கேயே அழகு சாதனங்களை உருவாக்கினார். அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? லக்ஷ்மின்னு பேர் வச்சார். ஏன்? லக்ஷ்மி திருமகள், மிக மிக அழகானவள், அதற்காக அந்த ப்ராடக்ட்டுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சார். நம்ம தான் எப்போவுமே ஃபாரின் தான் நமக்கு முக்கியம், இந்தியாவை பற்றி நம்ம கவலைப்படுறோம். வெளிநாட்டிலேருந்து ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, கோடாலி தைலம் இங்கே வாங்க மாட்டான், சிங்கப்பூர்லேருந்து வந்துச்சுன்னா அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால என்னாச்சு, ரத்தன் டாட்டாவுடைய
மிக பெரிய தோல்வியை அடைந்தார். அந்த ப்ராடக்ட் விற்க முடியல, சேல்ஸே ஆகலை. யோசிச்சார் என்ன பண்ணுறது. அவருடைய லட்சியம் பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனால் என்னாச்சு, இந்த திட்டம் நம்ம இந்தியாவில் லக்ஷ்மின்னா எவனும் வாங்கலை. என்ன பண்ணார், அந்த லக்ஷ்மி அதை ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணார், லக்மேன்னு வந்தது. இப்போ இன்னைக்கு கூட அந்த ப்ராடக்ட் இருக்குது, லக்மே ப்ராடக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பவுடரு, இந்த லோஷன்லாம் இருக்குது, லக்மேன்னு இருக்கும். பேர் மாற்றினார், சரியான சேல்ஸ், சக்ஸஸ். ஸோ என்னாச்சு, தன்னுடைய இலக்கு அந்த இடத்தை அடைந்த பிஸ்னஸ் அந்த இடத்தை அடையணும். திட்டம் போட்ட திட்டம் பேர், ரெண்டாவது திட்டம் மாறிச்சு, திட்டத்தை மாற்றிட்டாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இலக்கு வைக்க வேண்டும், அந்த இலக்கான திட்டம் வேண்டும். அந்த திட்டம் தோல்வி அடைந்தால் வேறொரு திட்டத்தை மாற்ற வேண்டும். அதுக்காக அந்த இலக்கை மாறக்கூடாது. நம்முடைய இலக்கு என்ன, நாம் தெய்வீகத்தன்மையை உணர்வது தான் நம்முடைய இலக்கு. இந்த அவதாரங்கள் எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த இலக்கை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வருகிறார்கள். அவதாரம் இந்த உலகிற்கு வருவது நம்முடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக. அதான் தவகதாமிருதம் சார் பேசும்போது சொன்னார், தவகதாமிருதம் தப்த ஜீவனம். தப்த ஜீவனமா தவிக்கின்ற இந்த உடல், இந்த துன்பத்துக்கு பகவானுடைய புகழ்மொழிகள், பகவானை புகழ வேண்டும். ஸோ அப்போ தான் நம்முடைய தெய்வீகத்தன்மையை நாம் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த நம்முடைய தெய்வீகத்தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி, நான் யார் என்று நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த உடல் மனம் நான் தான் என்று நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. நம் தெய்வீகமானவர்கள் இந்த உடல் மனம் இந்த பஞ்சபூதத்தில் இருந்து வந்தது. அந்த பஞ்சபூதத்தில் வந்தது தான் இப்போ நமக்கு எல்லாருக்குமே, நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பஞ்சபூதத்திலிருந்து வந்தது தான் இந்த உடல். எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிறது தயாரில்லை. ஏன்னா பகவான் இறைவன் என்ன சொல்றாருன்னா, இறைவனுடைய அங்கம் நான். அதாவது நம்ம எல்லோரும் தெய்வீகமானவர்கள் அப்படின்ற அந்த தெய்வீகமானவர்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உதாரணமே இந்த பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உடல். அதனாலதான் பகவான் சொல்றாரு, இந்த உலகத்தை படைத்தவன் நான் தான். அது எப்படி படைக்கணும்னு சொன்னதும் நான் தான். அதாவது மெட்டீரியல் காஸ் அண்டு இன்டெலிஜென்ட் காஸ். மெட்டீரியல் காசுன்னு தெரியுமா? மெட்டீரியல் காசுனா அந்த பொருளால் செய்யப்பட்டது. இன்டெலிஜென்ட் காசுனா அந்த இன்டெலிஜென்ட் வச்சு சொல்றது. உதாரணம் சொல்றேன், ஒரு மண்பானை செய்வதற்கு யார் வேணும்? குயவன் வேண்டும். அந்த குயவன் தான் இன்டெலிஜென்ட் காஸ். அவனுடைய புத்தி, அறிவுபூர்வமான புத்தியை வச்சு அவன் அந்த பானை செய்யறான். அந்த பானை எதால் செய்யப்பட்டிருக்கிறது? களிமண் உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். குயவன் இன்டெலிஜென்ட் காஸ். இந்த ரெண்டு இருந்தால் தான் பானாகும். சரியா? அதே மாதிரி தங்கம் இருந்தால் மட்டும் தங்கத்தில் செயின் பண்ணலாம், நெக்லஸ் பண்ணலாம், பிரேஸ்லெட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் பேசிக் என்ன, அடிஸ்தானம் என்ன? தங்கம். களிமண் பானை பண்ணலாம், சட்டி பண்ணலாம், கலராக என்னென்னமோ பண்ணலாம். அதுக்கு அடிஸ்தானம் என்ன? களிமண். ஆகவே பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றாரு, உபதேசத்துக்கு சொல்லுது, கீதை சொல்லுது, இந்த உலகத்தை படைத்தவன் நான். எப்படி? உபாதான காரணமாக, மெட்டீரியல் காசாக. இன்டெலிஜென்ட் காஸ் அந்த குயவன் மாதிரி நான் தான் அதை சிந்தித்து இப்படிதான் இந்த உலகம் படைக்கணும்னு சொல்லியிருக்கார். ரெண்டுமே நான் தான் என்று சொல்லி பகவத்கீதையில இருக்கு, உபனிஷத்து தைத்தரிய உபனிஷத்துல இருக்கு, பிரகதாரண்ய உபனிஷத்துலையும் இது இருக்கு. ஸோ இந்த உலகத்திற்கு நானே உபாதான காரணமாகவும் நானே நிமித்த காரணமே இன்டெலிஜென்ட் காஸ். ரெண்டுமே நானாக இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாமே இறைவனா இல்லையா? பகவான் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தை படைப்பதற்கு மெட்டீரியல் காசாக இருந்தார், உபாதான காரணமாக இருந்தார், நிமித்த காரணமாக. ரெண்டுமே அவரே இருக்கிறனால, அதனாலதான் தாயை போல சேலை, நூலை போல சிலை, தாயை போல குழந்தைன்னு சொல்றோம்.
ஸோ இந்த ரெண்டுமே நான் தான் சொல்லும்போது நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நான் இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தெய்வீகத்தன்மை நம்ம மறந்துட்டோமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நாம் எல்லோரும் தெய்வீகமானவர்கள். இதைத்தான் நம்முடைய உபனிஷத்தில், அதாவது சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டில் போய் சொன்னது இதுதான். என்ன? ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திரகா. தெய்வீக குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் சாதாரணமானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் மேலை நாட்டில் போய் பேசினார். எங்கேருந்து எடுத்தார்? உபனிஷத்தில், ஸ்வேதாசர உபனிஷத்தில் வருது. ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திரா, என் குழந்தைகளை கேளுங்கள், நீங்கள் எல்லாம் தெய்வீகமானவர்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்? பகவானே இந்த உலகத்தை படைத்து அவரே காரணமாகவும் அவரே அறிவுபூர்வமானவராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதனால் நாம் எல்லோரும் தெய்வீகமானவர்கள். அந்த தெய்வீகத்தன்மையை மறந்ததின் காரணமாக அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய அவதார புருஷர்களுடைய வாழ்க்கை வரலாறு, உபதேசங்கள், அவர்களை பின்பற்றி நடக்கணும். எப்படி அவரை பின்தொடரணும்? எப்படி பின்தொடரணும்? நம்ம மாணவிகள்லாம் எப்படி பின்தொடர்றாங்க தெரியுமா? ஒரு நடிகரை பார்த்தா அவங்க பின்தொடருவாங்க. எப்படி ஹேர் கட் பண்ணுறது, எப்படி கண்டுறது, அவர் என்ன, இதெல்லாம் பின்தொடர்றது இல்லை. இதெல்லாம் பின்னுறது. குருதேவரே சொல்கிறாரு. ஒரு தடவை நான் உடனே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு தடவை குருதேவர் மகேந்திரநாத் குப்தா, அந்த அமுதமொழிகள் எழுதின ஆசிரியர் வர்றார். ரெண்டு பேரும் அவருடைய சீடர் மாதிரி வரும். மகேந்திரநாத் குப்தா கேட்குறாரு, உனக்கு கனவு வருகிறதா அப்படின்னு கேட்குறாரு. ஓ சுவாமி, வருகிறது. 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் ஒரு நாள் கங்கை கரையில் நிற்கிறேன். அன்னைக்கு கங்கை கரையில் எந்த போட்டும் இல்லை. காரணம் ஸ்டோம், அதாவது புயல் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு கங்கை கரையில் நிறைய பேர் காத்திருக்கிறோம். என்னை மாதிரி நிறைய பேர் காத்திருக்காங்க. போட்டு எதுவும் வரல, நின்றுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு அந்தணர் கங்கையிலே ஏறி நடந்து செல்கிறார், தண்ணியில் நடந்து செல்கிறார். அப்போ நான் பார்த்தேன், கனவுல சொல்றார் அவர், அந்தணரே எங்கு போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி. நான் பவானிபூருக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். மகேந்திரநாத் குப்தா சொல்றாரு, நானும் அங்குதான் செல்ல வேண்டும், நான் உங்களை பின்தொடரலாமா? நீ என்னை பின்தொடரலாம். எப்படி? நான் கால் எங்கு வைக்கிறேனோ அங்குதான் நீ வைக்க வேண்டும், வேற எங்கேயாவது வச்சு விழுந்துருவ நீ. அது என்ன மாயமோ தெரியல. அந்த கனவு அவர் கண்டார். இந்த கனவு நான் இந்த மாதிரி அந்த அந்தணரை பின்தொடர்ந்து அவர் எங்கே கால் வைக்கிறார் அதே இடத்துல நான் வச்சுட்டு நான் போகணும். உடனே குருதேவர் ராமகிருஷ்ணன் என்ன சொன்னார்? உனக்கு மந்திர தீட்சை நீ வாங்கிக் கொள்ளும் பொழுது நீ ஆன்மீகத்தில் முன்னேறுவார் அப்படின்னு சொல்றார். ஏன்னு சொல்றாருன்னா, ஒரு குரு நம்ம எப்படி முன்னேறும். இப்போ நான் எதுக்கு படிக்க சொன்னார்? சார் கூட சொன்னார் இல்லையா, குருதேவருடைய அமுதமொழிகள், அன்புமொழிகள், அதே போல் அவருடைய விபத்துகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் படிக்கணும்? அவருடைய பாதங்களை பின்பற்றுவதற்காக. எப்படி எங்கே கால் வைக்கிறாங்க, எப்படி வாழ்க்கை வாழ்கிறாங்க, அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வைக்கணும். அதாவது ரொம்ப தெளிவாக அவரை பின்தொடர வேண்டும். இப்போ இப்படி ஹோமம் ஆரம்பிக்க போகிறாங்க, அதனால் இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இப்படி நமக்கு குருதேவருடைய வாழ்க்கை படிக்கிறது என்னையா பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய தெய்வீகத்தன்மை தட்டி எழுப்புவதற்கு எப்படி தட்டி எழுப்புறது, எப்படி அதை தட்டி எழுப்புறது அப்படின்னா, முதலாக உபாசனார்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கண்ணை மூடி கொஞ்சம் தியானம் பண்ணணும். ஏன்? ஒரு 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 பேஜ் படிங்க, குருதேவருடைய வாழ்க்கை வரலாறு, சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கை, ஏதாவது ஒன்று. இல்லை உங்களுக்கு பிடித்த மகான்களுடைய புத்தகத்தை எடுத்துக்கு ஒரு பேராகிராஃப் படிங்க. அதுக்கப்புறம் அதை தியானம் பண்ணுங்க. அவர் என்ன சொன்னார் அதில் அப்படிங்கிறத தியானம் பண்ணுங்க. அதுதான் உபாசனார்த்தம். அதுக்கப்புறம் 2வது என்ன சொல்கிறார், என்ன பயன் நமக்கு கிடைக்கும்னா, நம்முடைய மோகம் நீங்கும். மோகம் என்ன? இந்த உலகம் சுகமானது, இந்த உலக பொருள்கள் சுகமானது அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் பலன் எப்படி இருக்கு? எதிர்மறையான பலனாக இருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வச்சு உங்களுக்கு மேபி உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வாழ்க்கையில் அடிபட்டவங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா,
கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அனித்யம் அசுகம் லோகம். அனித்யம், இந்த உலகம் காலையில் விடிஞ்சிருச்சு, நைட்டு ஆயிடுச்சு. அனித்யம், நித்தியம் கிடையாது, ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி இருக்கும். அனித்யம். அசுகம், புத்தமாக எல்லாமே அசுகமாக தான் இருக்கும். இமம் பிராபிய பஜஸ்வமா, அதனால நீ நிரந்தரமாக ஆனந்தத்தை அடையவிடும், என்னை அடையும் அப்படின்னு சொல்லி கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்படி நம்முடைய மோகத்தை நீங்க வேண்டும் என்றால் இந்த தவறான நம்முடைய தவறான எண்ணங்கள், இப்போ இந்த என்ன சொல்றது, வீட்டுக்கு போனால் மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்குது. மொபைலில் நமக்கு சுகம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும் நினைக்கிறோம். கொஞ்ச நாளில் என்ன ஆகும், போர் அடிச்சுருந்த போர் தூக்கி போட்டுரும், இல்லை கண்ணு ஏதாவது ஆகும். மொபைல் ரொம்ப நேரம் பார்த்துட்டு தூங்கவும் முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குறைஞ்சது மொபைல் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் தூக்கமே வரும். ஸோ இப்படி ஒரு நமக்கு அதில் சுகம் கிடைக்கும்னு நம்ம போய் மொபைலில் போய் என்னென்னமோ பார்க்குறோம். ஆனால் கடைசி என்ன கிடைக்குது, துக்கம். அதுக்கப்புறம் இது இன்னும் இதை பற்றி நிறைய பேசலாம் இன்னும், ஆனால் நிறைய இப்போ வேண்டாம். அதுக்கப்புறம் மோகத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், பொறாமை. மோகத்துக்கு அப்புறம் அகங்காரம். ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அகங்காரம் வந்துடும் யார்கிட்ட வேணாலும். அப்போ இந்த அகங்காரத்துக்கும் நான் குருதேவர் வாழ்க்கை படிக்கிறதுக்கும் உபதேசம் படிக்க என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா பெருமையும் அவருடையது. ஏன், இந்த உலகத்தை படைத்தவர் அவர். இப்போ என்கிட்ட ஒரு பெருமை இருக்குன்னா அது என்னுடையது கிடையாது, அவருடையது, இறைவன். அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா அகங்காரம் போயிடும். இது ஒரு உதாரணம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் பயிர் வைக்கிறோம், இங்கே எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க பயிர் வைக்கிறோம். அந்த பயிர் வைக்கும்போது கூட களை வருது. அந்த கலையை நம்ம போட்டோமா, அது பாட்டுக்கு வருது. அதே மாதிரி தான் நம்முடைய தெய்வீகத்தன்மை இருக்கு, அந்த திறமை இருக்குன்னு நமக்கு அகங்காரம் கலை மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒன்று. அதுக்கப்புறம் அசூயா என்னன்னா பொறாமை. இப்போ என்னிட்ட ஒரு திறமை இருக்குன்னா எனக்கு அகங்காரம் வரும். சரி, என்கிட்ட திறமை இல்லை, என்னை சார்ந்தவர்களுக்கு அந்த திறமை இருந்தால் எனக்கு என்ன வரும், பொறாமை வரும். வருமா இல்லையா? ஒரு நான் 100க்கு 100 மார்க் படிக்கிறேன், நான் எவ்வளோதான் முங்கி படித்தாலும் 40க்கு மேலே எடுக்க முடியலன்னா அவனுக்கு எப்படியாச்சும் பின்னாடி இழுத்து விடணும்னு பார்ப்போம். பொறாமை, அந்த பொறாமையில் தான் வருது. இப்படி அந்த பொறாமை நீங்கும். பொறாமை நீங்கிறதுக்கு எப்படி காரணம், அது எப்படி குருதேவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா, அவருடைய இதை படிக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா சக்தியும் இறைவனுடையது, ஒருத்தனுக்கு திறமை. அப்போ அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. அவர் எல்லா திறமையும் இறைவன் தான், அவன் படிச்சுட்டு போகிறான் அப்படின்னு நீ முயற்சி பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த அசூயா சொல்லிட்டு இன்னும் 4-5 இருக்குது, நமக்கு ஹோமம் இருக்கிறனால அப்புறம் பண்ணுறேன். ஒரு இளைஞன் ஒரு மலை மேலே ஏறி போகணும், ரொம்ப தூரம் நடக்கணும், இரவு பகல் நடந்து போகணும். அதனால் கையில் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டான். இரவு நேரம் ஆகிவிட்டது, ஒரே இருட்டு. அந்த விளக்கினுடைய வெளிச்சம் ஒரு 10 அடிக்கு தான் தெரியுது. யோசிச்சான், இவ்வளவு தூரம் போகணும், இந்த விளக்கினுடைய வெளிச்சம் ஒரு 10 அடிக்கு தானே தெரியுது, நான் எப்படி போகிறது அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார். அவர் கையிலேயும் ஒரு விளக்கு இருந்தது. அவரும் எங்கேயே போகிறார். இப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இப்போ இல்லை, சோலார்னு வந்துருக்கு. இப்போ அது இப்போ அங்கே இல்லை. அப்போ அந்த பெரியவர் என்ன சொன்னார், அவர் ஒரு கையில் விளக்கு வச்சுருந்தார். இவராஜும் 10 அடி, அந்த பெரியவர் வச்சுருந்த விளக்கு ரொம்ப சின்ன விளக்கு, வெறும் 5 அடிக்கு தான் காமிக்குது. அப்போ எப்படி கடக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சொணங்கிக்கிட்டு இருந்த அந்த இளைஞன்ட்ட பார்த்து என்ன பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டால், ஐயா இந்த விளக்கினுடைய வெளிச்சம் ஒரு 10 அடிக்கு தான் தெரியுது, நான் எப்படி கடக்கிறது, இவ்வளோ தூரம் போகணுமே நான் அப்படின்னா. அதுக்கு என்ன பதில் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இன்டெலிஜென்ட் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க.
பாருங்க, அவருக்கு தான் அனுபவம் இருக்கு. ஒரு 10 அடி தெரியுது இல்லையா, அந்த 10 அடிக்கு போ, அந்த விளக்கு என்ன ஆகும், வெளிச்சம் எப்படி தெரியும், இன்னொரு 10 அடிக்கு தெரியுமா? இதே தான் சுவாமி ஸ்மரணானந்த்ஜி ஒரு தடவை சொன்னார். அவர் தொட்டபெட்டாவுக்கு போயிட்டார், ஊட்டி தொட்டபெட்டாவுக்கு. நாங்களாம் ஒரு 5-6 பேர் இருப்போம். அப்போது திடீர்னு அங்கே கிளைமேட்டு இது மாறும். அந்த சீசன் டயத்தில், அன்சீசன் டயத்தில் போயிருந்தோம் நாங்கள். அந்த தொட்டபெட்டா மேலே போய் ஏறி நின்றுட்டு போகும்போது நல்லா இருந்தது, வரும்போது ஒரே மேகக்கூட்டமாகி போச்சு. என்ன எப்படா இறங்குறது, எந்த வழினே தெரியல, எப்படி இறங்குறதுன்னு தெரியல, அப்படி நின்று முடிச்சுக்கிட்டோம். அப்போ அவர் சொன்னார், 2 ஸ்டெப்பு தெரியுதா? தெரியுது, இறங்கு. அடுத்த 2 ஸ்டெப்பு தெரியும். அது மாதிரி தான் நம்முடைய திறமை, முயற்சி நம்ம எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கையில் இருக்கிற விளக்கு மாதிரி அந்த இது. நீ போனால் இப்போ உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே டீச்சர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் டவுட் இருக்கேன்னு உட்காந்துருந்தா எப்படி? நீ ஒரு எடுத்து வை, உன்னுடைய முயற்சி நீ எடுத்து வை. அது மாதிரி தான் நம்முடைய குருதேவர் ராமகிருஷ்ணர், அன்னை சாரதை, சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகள், அருள்மொழிகள் நம்ம படிக்கும்போது நம்முடைய தெய்வீகத்தன்மை இப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்யும், பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நல்ல நாளில் நான் இன்னும் நிறைய பேசணும்னு இருந்தேன். ஆனால் நேரம் இல்லை. நம்ம ஹோமம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தையல் மிஷின் கொடுக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் அந்த ஆயாவுக்குலாம் இது கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இன்னொரு முறை நான் இந்த நல்ல நேரத்தில் பகவான் ராமகிருஷ்ணர், அன்னை சாரதை, சுவாமி விவேகானந்தருடைய அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.